என்ற பெயரில் பாடத்திட்டத்தில் கொண்டு வந்ததற்கு மத்திய அரசு தற்போது நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? என்சிஆர்டியினுடைய பாடப்புத்தகத்தில் நீதித்துறையினுடைய ஊழல் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றதை அடுத்து கடும் சர்ச்சையானது ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனையடுத்து நேற்று அந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணைக்காக சுமோட்டோ மனுவை தாங்களாக முன்வந்து உச்சநீதிமன்றம் பதிவு செய்ததை அடுத்து அந்த விவகாரம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இந்த விவகாரம் வந்த பொழுது இந்த விவகாரம் என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது எனவும் நீதித்துறை குறித்த இவ்வாறான ஒரு தவறான விஷயம் தற்பொழுது மிகுந்த ஒரு தாக்கத்தை நீதித்துறையில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த மிக முக்கியமாக ஒரு விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் மதிப்பிற்குரிய பத்திரிகைகள் கூட செய்தியாக்கி இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்த நிலையில் இந்த பாதுகாப்பு விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பை கூறுவதாக மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். குறிப்பாக பாடம் முழுமையாக திருத்தப்பட்டு மறுபடியும் புதிதாக புத்தகம் பிரசுரிக்கப்படும் என்பதையும் உறுதியளித்த மத்திய அரசு இது சம்பந்தப்பட்ட நபர்கள் தற்போது அந்த பணிகளை தொடர மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனையடுத்து இந்த ஒரு விவகாரத்தில் பாடப்புத்தகம் தற்போது சந்தைகளில் கிடைக்கிறது, எனக்கு கூட ஒருவர் அனுப்பியிருந்ததாக தலைமை நீதிபதி மத்திய அரசுக்கு கேள்வியை எழுப்பியிருக்கும் நிலையில் அதற்கும் ஒரு மன்னிப்பை அவர்கள் தெரிவித்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிபந்தனையற்ற மன்னிப்பு கூறுவதாக மத்திய கல்வித்துறை செயலாளர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாலும் மன்னிப்பு குறித்த எந்த விவரங்களும் செயலாளர்கள் சார்பில் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை. இது எந்த மாதிரியான நடைமுறை என்ற ஒரு கடுமையான ஒரு கேள்வியை தற்பொழுது மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.